வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3 கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே மொத்தம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ ஆரம்பிப்போம். இதுதான் என்னோடய அழகான வீடு, ரொம்ப அழகான வீடு என் வீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு ஓடிடலாம். இதெல்லாம் திறக்காது, பரவாயில்ல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். என் வீடு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் என்னோடய ஆருயிர் தோழனோட அப்பங்கட்டி வச்ச வீடு. அப்படியே நான் அலைக்கா போய் திருடிக்கிட்டேன். அந்த வீடு தான் இது, வேறு எந்த வீடும் இல்லை. நான் ராடிக்கிட்டு இருந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன், அதை சாப்பிட போகிறேன் இப்போ நான். ஓகே, அது இப்படியே கீழே வீசிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாவி எடுத்து திறப்போம். இப்படி திறந்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்படியே எட்டி பார்ப்போமா, என்னமோ சவுண்டு கேட்குது வெளியே. ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. Kids student looking for the jump chopping mom. தம்பி ஐஸ்கிரீம் வேணுமா? அண்ணா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறியா? என்னோட ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கிறியா? ஓ அப்படியா தம்பி, உனக்கு நான் ஒரு இது தரேன் ஐஸ்கிரீமு. ஓய் என்ன என்னையும் எதிர்க்கிற? மோசமான வேன்ல தான் இருக்கா, உன்னை விட மாட்டேன்டா. என்னது என்னைய நீ விடுறதா? என்னையெல்லாம் உன்னால விட முடியாது தம்பி, ஏன்னா நான் ஒரு ஐஸ்கிரீம் பிங் பாய். என்னை பற்றி உனக்கு தெரியாது தம்பி, ஏன்ட்டியே பேச்சு வச்சுக்கிறியா? போய் எட்ரா, இங்கே வாடா. இனி உன்னையே ஐஸ்கிரீமாக மாற்றி சாப்பிட வேண்டியதுதான்டா. சாக போகிறேன், என்ன காப்பாத்துங்க. ஓ உன்னை காப்பாற்றணுமா? இரு உனக்கு ஒன்று தரேன், இந்த சாப்பிட்றியாதியா? இந்தோ தம்பி. நல்லா இருக்கா? நல்லா இல்லை, நல்லாவே இல்லை. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இப்போ நீ என்னோட ஐஸ்கிரீம்ல ஒரு பகுதியாக போற. ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த ஐஸ்கிரீம். ஐயோ அதை எடுக்கணும். என்ன ஆகுறேன் நானு? ஐயோ குண்டாகிறேன். ஐயோ எனக்கு குண்டு தக்காளியா பிடிக்காது. ஐயோ காப்பாத்துங்க. தம்பி குண்டாயிட்டியா சாபி பாய்? குண்டு பையா, உன்னை நீ என்னால் விட முடியாது, ஏன்னா நீ குண்டாயிட்ட. ஐயோ நம்மளதான் பார்க்குறான். ஷோ என்னமோ சவுண்டு. ஐயோ இனி நம்ம இந்த பையனை தான் காப்பாற்ற போகிறோம். இப்போ வாங்க வீடியோவை ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இதை திறப்போம். நம்மளோட 3 நண்பர்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை எடுத்து உடைக்க வேண்டும். அதுக்கு எலக்ட்ரோ மேக்னட் கன் எங்கடா எடுக்க முடியாதா? ஐயோ ஓகே, நம்ம போய் இங்கே ஒரு செகண்ட் ஒளிஞ்சுக்குவோம். ஒளிஞ்சோன்னே தான் கேம் ஸ்டார்ட் ஆகுமாம்மா. ஓகே, டைம் டு பாய் இன்னைக்கு டே. குறும்பு செய்வேன் நானும் ஐஸ்கிரீமா மாற்றி, அவங்கள கடிச்சு திங்கும் போது வரும் சந்தோஷம், எனக்கு வரும் சந்தோஷம், இனி அவனாலும் தப்பிக்க முடியாது. அங்கதான் என்னமோ அவனை போட்டு போயிருக்காம. சீக்கிரம் அதை போய் நம்ம எடுக்க வேண்டியது தான். அதான் நீ நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரோ கன்னை எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் இந்த லாக்கை ஒரே சுடு. இங்கே வரானா அந்த நாய்? வரல. சீக்கிரம் எடுத்துகிட்டு தான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியது தான். மேப் எடுத்துக்கலாம். மேப் எடுத்து வந்துட்டான். டோ இவனை விட மாட்டோண்டோ. இந்த ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு தானே நீனு. அது எப்படி அண்ணாச்சு உங்களுக்கு தெரியும்? அவன் என்கிட்ட சொன்னா ஜேனு ஒருத்தருக்கு அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு. அட தற்குறி நான் என்னையும் சொல்லி கொடுத்துட்டான் அவன். அட கருமம் பிடிச்சவனே, நீ அவனை விடக்கூடாது. எவாடா ராடு மண்டையா, மண்டை தலையா. டோ இவனை விட மாட்டுண்டோ. ஃபஸ்ட்டு நீ சாவு, அப்புறம் என்ன விட்றதெல்லாம் இருக்கட்டும். ஓகேங்க, சீக்கிரம் நம்ம கிளம்பிட வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சென்டருக்கு தான் போக போகிறோம். அங்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகே, ஷாப்பிங் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு. ராடோட வண்டி உள்ளே என்ட்ராயிருச்சு. பாருங்கள், என்ட்ராகும் பாருங்க. ஓகே, ராடோட வண்டி பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராயிருச்சு. இப்போ நம்ம போய் இங்கே ஒரு வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு காப்பாத்துறா, தெரியாம வந்து இவன்ட்ட மாட்டிக்கிட்டேன். உன்னை யாரா அவன்கிட்ட போய் வாய் விட சொன்னது? அவனை பற்றி உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் வாய் விட்ட? வேறு என்ன வழி? காப்பாற்றி தானே ஆகணும். என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போய் தொலைஞ்சிட்டான், இதெல்லாம் காப்பாற்றி தானே ஆகணும். ஓகே காய்ஸ், இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு துணிக்கடை. இதுக்குள்ளேருந்து நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அதுக்கு முதல்ல இதை ஓப்பன் பண்ணிக்கணும். நல்லா ஓப்பன் பண்ணுங்க, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். இப்படியே ஓப்பன் பண்ணிட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே உள்ளே ஒரு ஷவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷவல் நமக்கு தேவைப்படுது. இந்த ஷவல் எடுத்துகிட்டு எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடு மண்டை இங்கே வந்துட்டுருக்கானா, அந்த ராடு மண்டனுக்கு டிம்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். எங்கே ஓடுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த சவலை தூக்கி வண்டியில் போட தான்.
இந்த ஷவலை தூக்கி வண்டியில் போட்டோன்னே அப்புறம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது கேம்பிங்னு சொல்லிட்டு. இதை உள்ளே போட்டோன்னே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எங்கே கேம்பிங், இந்த இடத்துக்கு போயிடணும் நம்ம. ஓகே, கேம்பிங்க்கு அப்படியே நம்ம போய் என்ட்ரு ஆயிடுவோம் கேம்பிங்கில். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு பெரிய வேலை நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஷவல் இங்கேயே கிடக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நமக்கு இந்த டென்ட்டுக்குள்ளெல்லாம் இருந்த ஒரு பொருள் கிடைக்க வேண்டியிருக்குது. ஒரு மேப் இருக்கும், அந்த மேப் வேணும் நமக்கு. இப்போது நமக்கு அதில் வந்து ஒரு சாவி கண்டுபிடிக்கணும் கைஸ், ட்ரீ ஹவுஸ் கீன்னு சொல்லிட்டு. அது இங்கே தான் ஒரு இடத்துல இருக்கும். எங்கடா இருக்கும் இருங்க, இங்கே தான் அந்த டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம தேடணும், தேடினா தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. இந்த ராடு மண்டையன் வேறு இங்கே இல்லை. அதுக்குள்ளே தேடிட்டு போக முடிஞ்சால் ஓடிட வேண்டியது தான். ஓகே, இதுக்குள்ளே இருக்காடா? இதுக்குள்ளே இல்லைங்க கைஸ். இப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே எங்கேயாவது தான் இருக்கும். ஓகே, இதுக்குள்ளேயும் இல்லை. அப்புறம் வேறு இதுக்குள்ளடா இருக்கும். இந்த மேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல குழியாக இருக்கும். நம்ம ஷவல் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தோண்டணும். அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ ஹவுஸ் கீ கிடைக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேப்பு, கீழே காட்டு எந்த மீட்ரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டு தான். நம்ம அதில் கம்மியாகிற பக்கமே ஓடுனா ஒரு குழி கீழே இருக்கும், அந்த குழிக்குள்ளே தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழி இருக்கும் இதே மாதிரி. இங்கே இல்லைங்க, இங்கே தான் காட்டுறாங்க. ஓகே, இங்கே தான் இந்த குழி தான் நினைக்கிறேன். இல்லையே, என்னங்க இது? ஓகே, இங்கே தான் ஏதோ ஒரு குழி இருக்குது. இந்த இடத்துல எங்கடா குழி இருக்குது? ஏதோ இந்த குழி தாங்க, இந்த குழியில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் ஷவல் எடுத்துகிட்டு வருவோம். அவன் வேறு எங்கே சுற்றுறான்னு தெரில. அங்கே தாங்க போயிட்டுருக்கான் அவன். அவனை பார்த்தேன் இப்போ நான், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ஷவல் எடுத்துகிட்டு போய் அது இங்கே தான் எங்கேயோ போட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த குழி தான் நோண்டணும். அவன் வேறு வரான். ஃபஸ்ட்டு இதை நோண்டிட்டு உள்ளே இருக்க சாவி எடுத்துடலாம். ஸோ இந்த பக்கம் வீசிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த கீ ஆஃப் ட்ரீ ஹவுஸ்ன்னு இருக்குல்ல, இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ராடு மண்டை அங்கே வரான். இப்போ நம்ம இந்த இடத்துலையே நிற்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது பார்த்தீங்களா, போர்டு போட்ட மாதிரி. இது இப்போ தள்ளணும். நம்ம தள்ளனா இப்படி உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு அங்கே மேலே ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான கீ தான் அது. அதை போய் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு குதிரை வச்சா தான் அந்த கேஜ் கீ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகே, இது ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே குதிரையெல்லாம் வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது வச்சா தான் அது ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்குள்ளே வேறு என்ட்ரா இருக்குது. எங்கள் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு தேவைப்படுது ஒரு இடத்துல போட. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் குதிரையும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இந்த ப்ளூ கலர் குதிரையும் இங்கே வச்சிடலாம். அடுத்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் இதுவும் நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இங்கே மேலே ஏறிட்டு இந்த ராடு மண்டையை வரான்னு பார்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் குதிக்கலாம். இப்படி சவுண்டு போட்டால் அவன் வருவான். ஓகே, எங்கடா அவன்? அந்த மண்டத்தலையை காணும், குதிச்சிட வேண்டியது தான். ஏன் சைடாக வந்து பிடிச்சிட போகிறான். எங்கே வரானா? இல்லைன்னு நினைக்கிறேங்க, போக வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் நமக்கு ஒரு இடத்துக்கு தேவைப்படுது. பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே போட்டு அங்கே ஒரு குண்டு பையன் இருப்பான், அவனை போய் காப்பாற்றலாம். அவன் வேறு அங்கேயே நிற்கிறான். அங்கே தாங்க ஒரு குண்டு பையன் இருப்பான். இங்கே பாருங்கள், எலக்ட்ரோ கன்று, அதை அப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு புல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். நம்ம கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கும். அது கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொன்னால் நம்ம கூட வரும். அந்த புள்ளையை நம்ம கூப்பிட்டு போனோம். அதாங்க லிஸ்ட்டு. நம்ம செகண்ட் சாப்டரில் கூட காப்பாற்றுறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, அந்த ராடி போய் இந்த பக்கம் வரான். நம்ம அந்த பக்கம் போய் அது கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடலாம். சீக்கிரம் அப்படியே நம்ம ஓடுவோம். இங்கே வரானா? இல்லை வரல. இதோ இங்கே பாருங்கள், தெரிகிற மாதிரியே ஒளிஞ்சிட்ருப்பா இவ. ஓகே, இருங்க, அது கேட்குற கேள்விக்கெலாம் வந்துட்டாயா இந்த நாய் வேறு. என்னடா உனக்கு பிரச்சனை? டூ வந்து புள்ளையவே கூட்டிகிட்டு போ பார்க்குறியோ? அப்போ அது இருக்கிறது உனக்கு தெரியுமாடா? எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் கொஞ்சம் ஐஸ்கிரீமாக மாற்றி சாப்பிட்லான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அட பாவி, எல்லாமே தெரிஞ்சுதாங்க இருக்கிறான் அவன். இவனை விவரம் இல்லாத புள்ளன்னு தப்பாக நினச்சிட்டான். எலக்ட்ரோ கன்னில் எதுவுமே இல்லாமோ. ஓகே, ஸ்லிங் ஷாட் எடுத்துக்க வேண்டியது தான். விடுங்க, எலக்ட்ரோ கன்னே எடுத்துக்கலாம். ஓகேங்க, எப்படியும் அந்த ஆடுகிட்டேருந்து நம்ம தப்பிச்சாச்சு. இப்போ போய் கேள்வி கேட்போம். இல்லை புள்ள, சீக்கிரம் கேடு தொலையேன். சீக்கிரம் கேட்க மாட்டேன். ஆமாம், நம்ம போன டைம் குதிச்சு வந்துருமாங்க, இது மாட்டிக்கிச்சுல, அது கொஸ்டின் கேட்குது. ஓகே, இருங்க பார்ப்போம். ஓகே, இங்கே ராடு பையன் வரல. ஓகே, அடுத்து சீக்கிரம் வந்துரு ஆப்ஷன்ஸ்லாம். ஓகே, இதுதான் நினைக்கிறேன். சரி, ராடு இன்னும் வரல. சீக்கிரம் கேட்குறதெல்லாம் கேட்டு போக வேண்டியது தான். பேக் டு ஹோம், திங்க் ட்வைஸ். நோ மைக் ஹேஸ் பீன் த பர்சன் நவ் அ ஃபேட் கேஜ். தான் நினைக்கிறேன். ஐயோ, திருப்பியும் கேட்கணுமா? திருப்பியும் வந்துடலாம். இருங்க, கேட்டு காட்டுறேன். காய்ஸ், ஒரு வழியாக அந்த கொஸ்டின்லாம் கேட்டு முடிச்சாச்சு. வரா பாருங்க. ஐயோ, அதே தான் அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு வாவேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்ல. ஸோ அந்த மண்டத்தலையன் வேறு வரானே. இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கான்.
யோ வந்து தொலைடி. ஐயோ இந்த லிஸ்ட் வேறு வரமாட்டாளே. அட லிஸ்ட்டு புள்ள. ஷோ எங்கே போய் தொலைஞ்சிட்டோ தெரில அது வேற. ஏய் எங்களே சுற்றிட்டு இருக்கிற வந்துட்டான் அந்த நாரப்பையன். ஐயோ அது கூடயே நடந்து வராளே. டூய் புல்லு நீ நிற்கிறியோ இல்லை அவங்க கூட சேர்த்து உன்னையே ஐஸ்கிரீமாக மாற்றுட்டோ. ஷோ சீக்கிரம் போகணும். ஷோ அந்த ஆடு மண்டையன் வேறு செத்தாயா நீங்கள் அவன். ஸோ சீக்கிரம் போகணும், நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு. அவன் எப்படி இப்போ தொலைஞ்சா நமக்கு என்ன, இருந்தாலும் ஃப்ரெண்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட வேண்டியது தான். வந்து தொலையா சீக்கிரம். அட கெருமை பிடிச்சதே ராடு, அதுவும் ஒரே ஸ்பீடில் தான் வந்துட்டு இருக்க. யோ வந்து தொலையா நீ கொஞ்சம். ஏண்டி இந்த பக்கம் வா. அந்த பயம் இருக்கட்டும். வா 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 கண்ணு தெரியுதுல்ல, வா வா. கண்ணு தெரியாம முட்டைக்கண்ணை போட்டு எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாத. டேய் எங்கடோ போகிறேன் நில்லு. எங்கே போகிறேண்ணா, நான் எங்கே போகிறேன் தெரியுமா, உன்னை பிடிச்சி அவனை ஏதாவது சொல்லிடுவோம் பார்த்துக்க. உன்னை பிடிச்சி அடித்து சாகடிக்க ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன். கீழே கல் மட்டும் ஏதாவது ஒன்று கிடச்சிச்சுமா அவனை மண்டையை பொழந்து போட்டுருவோம் பார்த்துக்க. ஓ அப்படியோ மண்டையை பொழுந்துருவியோ. ஆமாண்டா. ஷோ இந்த நாரப்பையன் வேறு நம்மளை விடமாட்டான் போல் இருக்குதே. சீக்கிரங்க இப்போ அந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. கீழே குமிஞ்சு சீக்கிரம் அந்த பக்கம் வந்து இருங்க, அவனை தப்பிச்சோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ் எப்படியா அவன்ட்டு தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல தான் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலை இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ்லாம் இருக்கும். இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல நமக்கு இதுதான் தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் வச்சு தான் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். இதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க வைக்க போகிறோம். நல்லா போட்டு விட்டு வெடிக்க விட்ற வேண்டியது தான். ஓகே வெடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போயிடலாம். ஷோ போக முடியல, போயிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே டைம் ஓடுது பார்த்தீங்களா, அந்த டைமு 3:96 இருக்கா. அங்கே போய் அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணும் 3:96ன்னு. இங்கடா ராடு அங்கே வரான். ஓகே இங்கே மறந்துடக்கூடாது 3:96. அதை நமக்கு வச்சுட்டே போய் எனக்கு பார்த்தீங்களா 3 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 96 நான் போடுறதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பிடும். நம்ம அந்த குதிரை ஒன்று அங்கே தான் இருக்கும். அந்த குதிரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது தான். எங்கே ராடு வரானா, ராடு வரலைங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்கி தேவைப்படுது. இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது. ஆமாங்க அங்கே இல்லையா, இருங்க பார்ப்போம். இங்கே இல்லைங்க ஜாக்கி. இருங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கி ஒன்று தேவைப்படுதுங்க. ஏன்னா ஒரு ஷட்டரை வச்சு நம்ம அதை திறக்க வைக்கணும். அப்போ தான் இன்னொரு குதிரை நமக்கு கிடைக்கும். இவன் வேறு வந்துட்டானா. டே பண்ணிப்பாயில சீக்கிரம் வாடா. டோ நீ அங்கே தான் சுற்றிட்டு இருக்கியோ. ஆமாண்டா இங்கே தான்டா இருக்கேன், வாடா. முடிஞ்சா வரடே, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் வாடா. டே டூய் இன்னொன்று விட மாட்டு. நீ விட்றதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சி காட்டுறேன் நாய் பையிலே அப்படின்னு சொன்னால் தான் கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டு வருவான். நான் வரமாட்டேன் அந்த நாய். வந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷூ அப்புறம் ஒரு தொப்பி தேவைப்படுது. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு பிச்சைக்காரன் வந்து பார்த்திங்கன்னா உட்காண்ட்ருப்பான். இந்த பிச்சைக்காரன்கிட்டேருந்து வாங்காது தாங்க தேவைப்படுது. ஃபஸ்ட்டு இதை திறந்து அந்த குதிரையை போய் எடுத்துடலாம். ஓகே இங்கே வச்சு இந்த வந்து குதிரை சுவிங்காம் போட்டு பாருங்கள். அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போகும் போகும். அங்கே பாருங்கள் ஒரு ட்ரெயின் போதா. நம்ம போய் அந்த டைம் மாற்றி விட்டது அதுக்காக தான். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் குதிரை. இந்த பச்சை குதிரை எடுத்துகிட்டு போவோம். அப்படியே நல்லா எடுத்தாச்சுங்க பச்சை குதிரையை. ஓகேங்க இப்போ இது ஓப்பன் பண்ணி ராடு வேறு வருவானான்னு தெரில. வந்தாலும் வருவான் அவன், அதனால் நம்பக்கூடாது. இதோ வந்துட்டான் பார்த்தீங்களா. டோ நீ இங்கே தான் இருக்கியோடோ. ஆமாங்க அண்ணாச்சி நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வலிக்காமல் உங்களை கொண்டுடுறேன். என்றோ கொல்றதை பற்றி பேசிகிட்டு இருக்க இப்போ நீ. ஆமாங்க அண்ணாச்சி உங்களை இப்போ சாகடிக்க போகிறேன். அதுதான் அவங்க அந்த பக்கம் போகிற பைத்தியக்கார மாதிரி. நம்ம இப்படி ஓடிட வேண்டியது தான். லூசு பையன் எந்த பக்கம் போகிறான். ஓகேங்க இப்படியே மேலே போய் இது அங்கே வேனுக்குள்ளே தூக்கி வீசிடலாம். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ஓடணும் கைஸ். இது நீங்கள் இந்த கேம் விளாடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளாட்ணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் இவளுக்கு. ஆமாங்க இன்னொருத்தர் இருப்பான் குண்டு பையன், இவனோட தம்பியை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இவனையும் இதே மாதிரி கேள்வி கேட்பான். அவர்கிட்ட தப்பிச்சு வரணும். அந்த ஜாக்கி இங்கே தாங்க இருக்கணும், இங்கே இல்லைன்னா வேறு எங்கேயும் இருக்காது. இங்கே இருக்கணும். இந்த ராடு மண்டையை வேறு சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நாய்ப்பையில் நீ போய் தொலைய மாட்டேன். இருங்க அவன் போட்டு நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஷோ கிளம்பு தூ கிளம்பு. அட பாவி நான் போக வேண்டிய இடத்துக்கே போகிறானே அவன், கரும முடிச்சவனே. ஐயோ உள்ளே இருக்கா, கதவு சாத்திக்கிட்டாங்க. உள்ளே போய் என்னடா பண்ணுற. ஆஹா ஒருவேளை இயற்கை அழைப்பை அவனை அழிக்குதோ தெரியலையே.
அட பாவி, நீ ஏன்டா இப்படி பண்ணுற? கைஸ் இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஷூ இருக்கா. இந்த ஷூ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சைக்காரனுக்கு நம்ம மாட்டி விடுறது. இதுவும் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள் தான். இதோ இங்கே தொப்பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொப்பியும் வந்து எடுக்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு இதை கொண்டு போய் நம்ம வண்டியில் போட்டு வந்துடலாம். கைஸ் இப்போ பாருங்கள், இந்த ஆட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவன் இங்கே தான் உட்காண்ட்ருப்பா. இந்த ராடி இவளை பார்த்துட்டானா பிடிச்சி என்னென்னமோ பண்ணி விட்ருவான் அவன். அதனால் நம்ம தான் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். அங்கே உள்ள ஒரு ஹைட்ரானிக் ஜாக் இருந்துச்சு, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே, அவன் அந்த பக்கம் அப்படியே ஓடட்டும். போடா போடா போடா, நீ அவனையும் கேட்க மாட்டான். கிளம்புடா, நீ கிளம்பு, வந்துடாத. நீ வந்தினாலே சரியாக உபத்திரம் முடிச்ச வேலை. நீ வந்தினா பாருங்கள், இதுதாங்க ஹைட்ரானிக் ஜாக்கி. இது இப்போது நம்ம எடுத்துகிட்டு போய் வண்டியிலேயே போட்டுடலாம். இதுவும் நமக்கு ஒரு இடத்துல தேவைப்படுது, ஒரு குதிரை எடுக்க. ஏய், இங்கே வராங்க அந்த நாய். இப்படியே ஓட வேண்டியது நம்ம. உன்னோட விட மாட்டேன்டா, ஹைட்ரானிக் ஜாக்கு தூக்கிட்டு போறியோ? ஆமாண்டா, உன்னோட மண்டையில் போட்டு சாக்கடிக்கதான். பையில் இது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா? கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அவன் எகத்தால பேச்சு பேசிகிட்டு இருக்கான், எகத்தால பேச்சு. ஓகேங்க, இதை எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் போட்டுடலாம். ஏன்னா இன்னொருத்தன் குண்டரை நம்ம கூப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரானிக் ஜாக் வேறு இங்கேயே உழுகுதே. இது இந்த பக்கம் இப்படி போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அவனை கூப்பிடுவோம். இப்போ மேப்பில் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்க்கு போயிடலாம். ஆமாங்க, சர்க்கஸ்க்கு போய் அவனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தொப்பியெல்லாம் மாட்டி விட்டுறலாம். ஓகே, சர்க்கஸ் இப்போது இப்போ சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. நம்ம இப்போது சர்க்கஸ்க்கு வந்தாச்சு. நமக்கு இவங்க தேவைப்படுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேட்டு, அப்புறம் ஷூ. இந்த ஹேட் எடுத்துகிட்டு போய் எங்கே மாட்டணும்னு நான் சொல்கிறேன். இது மாட்டக்கூடாது, ஒருத்தனுக்கு நம்ம போட்டு விடணும். இந்த நாய் நமக்கு தரமாட்டான். ஒரு சாவி வச்சுருமா பாக்கெட்டில். அந்த சாவி எடுத்தால் நமக்கு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு குதிரை கிடைக்கும். இப்போ பாருங்கள், கையில் சாவி வச்சுருக்கானா, கேட்டால் தரமாட்டான். இப்போ பாருங்கள், சாவி கொடு, சாவி கொடுறா. பார்த்தீங்களா, சாவி தரமாட்டான். இப்போ நம்ம தொப்பி ஷூ ரெண்டுமே போட்டு விட்டா தந்துடுவான் அவன். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய கொழுப்புங்க அவனுக்கு. நமக்கே தரமாட்டுறான். இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா மூக்கிலே குத்தி வாங்கிட்டு போயிருப்பேன். ஓகே, ராடு வேறு வரானான்னு தெரில, பார்த்துக்கலாம். ராடு இன்னும் வரல. ஐஸ்கிரீம் சாப்டர் 2ல் வந்த மாதிரியே பண்ணியிருக்கானுங்க சர்க்கஸ்ஸு. சூப்பராக இருக்குது. இருந்தாலும் ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஷூ. இந்த ஷூ எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம இந்த ஷூ எடுத்துகிட்டு போய் அவனுக்கு மாட்டி விடுவோங்க. ஓகே, ராடு இருக்கானா? இங்கே ராடு இல்லைங்க, போய் மாட்டி விட்டு வந்துடலாம். நம்ம எங்கேயா சுற்றிட்டு இருந்தாலும் இருப்பான் அந்த நாய். ஓகே, இங்கேயும் இல்லைங்க. இப்போ நம்ம போய் மாட்டுறது தான் வேலை. மாறிடுதான் சர்க்கஸ்கி. இப்போ தந்துடுவான் பாருங்க நமக்கு. இந்த இப்போ பாருங்கள், சர்க்கஸ்கி கொடு. பார்த்தீங்களா, தந்துட்டான். இந்த சர்க்கஸ்கியை நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல மாட்ட வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல தான் அவன் எங்கடா போகிறான். ஸோ செத்தாவே இன்னைக்கு அவன் பார்த்துட்டானா ஜோலி முடிஞ்சு, அவளோட ஜோலி. நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்க, முன்னாடி பார்த்தீங்களா இதில் நிறையா இது வச்சுருப்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் இந்த உண்மையானது. இங்கே மஞ்சள் கலரில் குதிரை இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு தேவைப்படுது. எல்லாமே கொண்டு போய் அதில் மாட்டினா தான் அந்த கேஜிக்கு கிடைக்கும். அப்போ தான் அவனை நம்ம காப்பாற்றி கூட்டிகிட்டு போக முடியும் மைக்கை. ஐயோ, இந்த நாய் வேறு இருக்குடா இங்கே வரான். நாய்ப்பையில் என் சௌக்கியமா? உன்னை விட மாட்டேன்டோ. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பிள்ளைய கூட்டு வந்து வண்டியில் உட்கார வச்சுருப்ப. ஓ, தெரிஞ்சிருச்சா அவனுக்கு? இருக்காளா? நல்ல வேலை இருக்கா, எதுவுமே பண்ணல அவளை. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷங்க. ஓகே, இப்போ நம்ம இன்னும் வரமாட்டேங்குது. குண்டனை போய் கூப்பிட்டு வந்துடலாமா? இல்லைங்க, ஹைட்ரானிக் ஜாக் வேறு இருக்குது, பரவாயில்ல போய் கூப்பிட்டு வந்துடலாம். ராடு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போக முடியும். ஆனால் நிறைய இடத்துல லாக் பண்ணி வச்சுருப்பான் அந்த ராடு மண்டையை. அப்புறம் அங்கே சுற்றிட்டு இருக்கான், பார்த்துட்டேன். நம்மளை சீக்கிரம் ஓடி போய் அவனை கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். நம்ம திடீர்னு வந்துட்டானா அப்புறம் பிரச்சனை ஆயிருங்க. இதை பாருங்கள், எவ்வளோ இடத்துல போட்டு அடைச்சி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? சுற்றி வர வைக்கிறதுக்கே வேலை பண்ணுறேன். இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பனாக தான் இருக்கும். எப்படி அடைச்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் இங்கே வருவானா? நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்தாலும் நான் வரேன். இப்போ பாருங்கள், ஒருத்தர் அட்டைப்பட்டி கமுத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பான். இதை இருக்கான் பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன கமெண்டில் கேளுங்க, நான் யாரும் கேட்கல, இப்போவாது கேளுங்க. ஓகேங்க, இவனும் அதே மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பான். கொஸ்டினை கேட்டு முடிச்சான்னு ஆன் பண்ணுறேன். ஓகேங்க, எப்படியும் அவனையும் நம்ம பேசி கன்வைன்ஸ் பண்ணியாச்சு. வரான் பாருங்க, ராடு வராமல் இருந்தால் சரிதான். வரானா? வரல. சீக்கிரம் வாடடே, வந்து தொலைஞ்சிட போகிறான்டா அவன். வந்துட்டானா போக முடியாதுடா. வரான். இவன் வேறு ரொம்ப ஸ்லோவாக இருக்கானே. வாடா டே. வந்து தொலைடா. உன்னையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறது. ஓகே, வரான். வாடா. லூஸ் அதில் சுற்றி தான் வரணுமா? ஏன் இதிலெல்லாம் பூந்து வர மாட்டியோ? ஷோ, இவன் என்னங்க இப்படி இருக்கான் பாவி. ஐயோ, வந்துட்டாயா அவன். வந்து தொலைடா, கிளம்புறேன்டா போடா. நான் சீக்கிரம் என்னை பிடிச்சி அடிச்சு போடுவான் அவன். இங்கே வாடா டே. இங்கே வா. என்ன ஊருக்குள்ளே இருக்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு போறியா நீனு? ஆமாண்டே, என்னடா பண்ணுவே ராடு? நான் ஏத்தமா? நான் உங்கள் அப்பான்ட்ட சொல்கிறதா? உங்கள் அப்பன் பேர் ஜோசப் தானே? அது எப்பட்றா உனக்கு தெரியும்? ஜோசப் சலிவன் தான் உங்கள் அப்பா பேர். உன் பேரே ராடு சலிவனு.
உங்கள் அப்பன் பேர் அப்புறம் வேறு என்னவா இருக்க போகுது? ஷோடே பிடிச்சிட போகிறான் வந்து தொலைடா அட்டைப்பட்டியை கமுத்தி வச்சுருக்கிறவனே. மண்டையெல்லாம் மூளை இருக்கா இல்லையாடா? டோ யார் மண்டையில்ற மூளை இருக்கா இல்லையோன்னு கேட்டுட்ருக்கு. அங்க அவன் கண்ணுக்கு தெரில போலங்க அந்த அட்டைப்பட்டியை வச்சுட்டு வரவன். ஆனால் வந்து தொலைடா டே. ஷோ இவன் வேறு என்னங்க இப்படி நடந்துட்டு வந்துட்டுருக்கான். ராடு வேறு பின்னாடியே துரத்திட்டு இருக்கான். ஓகே வா 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 சீக்கிரம் வாங்க பாருங்கள் எப்படி நடந்து வந்துட்டுருக்கானுங்கன்னு. ஓகே வாடடே சீக்கிரம் வா குண்டாடே சீக்கிரம் வாடா குண்டா. ஓகேங்க வந்துட்டான் வா 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 நம்ம போய் ஹைட்ரானிக் ஜாக் எடுப்போம். ஓகேங்க இப்போ இந்த ஹைட்ரானிக் ஜாக் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து தொலைடா. டோ எவருடா வச்சு தொலைடான்று உன்னையில கண்டிப்பாக. ஓகே அவன் அப்படியே உள்ளே போயிட்டான். இப்போ நம்ம அப்படியே ராடை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டு ஓடிட வேண்டியது தான் நம்மளும். ஓகேங்க எப்படியா அவன்ட்டு தப்பிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சென்டரு. அந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொருத்தனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு வேலை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இந்த ஹைட்ரானிக் ஜாக்கு நமக்கு. ஓகே போவோமா இப்போது? ஓகேங்க இந்த ஹைட்ரானிக் ஜாக் எடுத்துகிட்டு ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கோம் ஒரு இடத்துல. எங்கிட்ட இருக்குதோ அங்கே இருக்குது பார்த்தீங்களா மோட்டர் பைக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நம்ம இப்போ போக வேண்டியது இருக்குது. நாம் ஒரு வண்டி ஓட்டணுங்க. அந்த முட்டை ஆடு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளை அடித்து சாகடிச்சிருவான் அவன். அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே நம்ம வச்சு இதை தூக்கிடுவோமா? ஓகே இதை அப்படியே கீழே கேப்பில் வச்சு விட்டு கீழே போய் இந்த சின்ன பசங்க ஓட்டுற பைக்கு தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான் நம்ம. கீழே போய் இன்னொருத்தர் இருப்பாங்க. அவன் வேறு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்பான். கீஸ் அபூவு ஜம்மு ஜிம்மின்னு என்னமோ சொல்லிகிட்டே இருப்பான். அவன்கிட்ட தான் நம்ம போகணும். போனித்தோ அப்படின்னு சொல்லுவான் அவன். இப்போ தான் ஞாபகமே வருது. ஜோம் போனித்தோ அப்படின்பான். இந்த இங்கே இருக்கான் பாருங்க இவன் தான். அதுவும் ரோபோட்டிக் மெக்கானிசம் இது. ஓகே இது நம்ம இங்கே தான் போட்டுடலாம். இப்போ போட்டு இப்போ ஆன் பண்ணி விடணும். இந்த பட்டன் நமக்குன்னா பாருங்கள் போலீஸுக்கு கால் பண்ணுறதான்னு கேட்பான் நம்மளை இவன். சீக்கிரம் வரானான்னு பார்த்துக்கலாம். ராடு வந்தால் செத்துருவோம். தேவையில்லைங்க அண்ணாச்சி. போலீஸ் கால் பண்ணுறேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு. என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். சீக்கிரம் சொல்லி முடிய. ஓகே சீக்கிரம் சொல்லி முடிப்பானா? அட சொல்லி முடியலா. சிரிக்கிறான் பெரிய இவன். ஓகே சீக்கிரம் வந்துருச்சா? இப்போ திருப்பி பட்டன் அமுக்கணும். ஓகே இன்னும் நீ போகலையான்னு கேட்டுட்ருக்கான். ஐயோ ஆடு வேறு வரான். சீக்கிரம் பார்த்துட்டான். ஸோ சீக்கிரம் வந்துட்டான். சீக்கிரம் சோ தேவையில்லாம சிக்கிட்டேங்க. ஸோ ஓடு. ஸோ கேம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நமக்கு. சீக்கிரம் ராடு கையில் சிக்கக்கூடாது. ஓடு அப்பா ஜஸ்ட்டுங்க டைம் வேறு ரொம்ப போயிடுச்சு. இப்போ சீக்கிரம் திருப்பி மேலே ஏறு. சீக்கிரம் ராடு வந்துகிட்டே இருக்கான் பின்னாடி. ஓட்டுறா இது வேறு வண்டி வேறு போகவே மாட்டேங்குது. சீக்கிரம் போ வண்டியே. உன்னை நம்பி தான் இப்போ இருக்கிறேன் நான். சீக்கிரம் போகுது. சீக்கிரம் இப்படி தான் இந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம தான். இது ஒரு கேமு. ஓகே அப்படியே போவோம். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போகணும். அந்த டைமுக்குள்ளே நம்ம அது போய் ஜெயிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பச்சை குதிரையை தருவான் அவன். எல்லாம் திருப்பியும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே இப்போ இது தாண்டியாச்சு. இப்போ திருப்பி இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் படிக்கட்டில் வேறு இறங்க சொல்கிறானே. சரிங்க செத்துற போகிறேன். ராடு வேறு கீழே நின்னானா பிரச்சனை ஆகிரும். ஓகே திரும்புடா. ஸோ இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. சீக்கிரம் திரும்பு. ஸோ சீக்கிரம் போ. ஸோ இன்னும் 10 செகண்ட் தானா? போச்சுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு டைமு. இப்படி திருப்பி சீக்கிரம் போக முடியும் நம்பிக்கையில் தான் இருக்கேன். போக முடியாதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த மாதிரி கேம் முடிச்சாதான் தருவான் அவன். குட் லக் அப்படின்மா. இப்போ பாருங்கள் முடிஞ்ச டைமு. பாருங்கள் பேட் லக் பெசித்தோவாம்மா லிட்டில் மேனுன்றான். ஓகே இது இங்கே நிறுத்தி வச்சுட்டு போய் திருப்பி அந்த பட்டன் அமுக்கி திருப்பி கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கடா பட்டனு அமுக்கி விட்டாச்சு. ஓகே இப்போ ஓட்டலாங்க. இப்போ தான் டைம் கரெக்டாக வருது. போன டைம் ராடு வந்து சொதப்பி விட்டா அந்த நாய் வந்து. இப்போ ஓடுவோம். அப்போவே 10 செகண்ட் முடிஞ்சு ராடு வரப்பவே. இன்னும் அந்த 10 செகண்ட் விட்டு தான் நம்ம ஜெயிச்சிருப்போமா? அதுதான். ஓகே இப்போ நம்ம போவோம். ஏன் குறுக்க வந்துட போகிறோம் நம்ம பைக் ஓட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில். இப்படியே தான் போய் ஜெயிக்கணும் நம்ம. சீக்கிரம் அப்படியே ஓட்டுவோம். நானும் அப்படியே பதட்டத்துலேயே ஓட்டிகிட்ருக்கேன் வண்டியை. ஓகே சீக்கிரம் இதுவும் ஓடுது வண்டியும். ஏதோ ஒன்று ஓடுது. இங்கே இப்போ கீழே வேறு இறங்கணுமா? சீக்கிரம் அதே மாதிரி இறங்கிட வேண்டியது தான். சீக்கிரம் திருப்பு. இங்கே நமக்கு வரும்போதே 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ தான் நமக்கு 40 செகண்டே ஆகுது. ஜெயிச்சிடலாங்க இந்த மேட்ச்சு. ஓகே அப்படியே ஓட்டுவோம். நானும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிகிட்ருக்கேன். ஜெயிச்சிருவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. திருப்பு. ஓகே இந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க
அவ்வளோதாங்க, ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். கை ஓகேங்க காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போ எங்கடா கீழே தண்டாங்க பாருங்கள். இந்த ரெட் கலர் குதிரை தான் நமக்கு தேவைப்படுது. இந்த குதிரையை எடுத்துக்கலாம், நம்ம இந்த குதிரையை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. ஓகேங்க காய்ஸ், இப்படியே போவோம். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் சுற்றுது இந்த இடத்துல. ஓகே, இப்படியே போவோம். இப்படி தான் போகணும் நம்ம, இப்படியே போவோம். ஓகே, அந்த அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தாங்க. இந்த வண்டியில் இது தூக்கி வீசிடலாமா? ஆனால் கையிலே இருக்கட்டும். இப்போ கேம்பிங்க்கு போய் ஒரே வேலையை அதை எடுத்துகிட்டு கிளம்புறது தாங்க. எடுத்துகிட்டு கிளம்பிட்டா வேலை முடிஞ்சு. இந்த 4 குதிரையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. நான் 4 குதிரையை வச்சுட்டு காட்டுறேன் காய்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி குதிரை. இது வச்சு உள்ளதாக கேஜிக்கு இருக்குது, எடுத்துக்க வேண்டியது தாங்க. இப்போ நமக்கு இதே நம்ம தப்பிச்சு ஓடிட வேண்டியது தான். ஓகேங்க, நம்ம 4 பீஸு வச்சாச்சுன்னு காட்டிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போக வேண்டியது தான். ராடு வேறு எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில. இந்த பண்டாரங்கையில் மாட்டினா அவ்வளோதான் நம்ம அப்புறம். ஓகே, இப்படியே தப்பிச்சு ஓடிடலாம் நம்ம. இப்படியே ஓடி இந்த சாவியை கொண்டு போய் நைபர் ஹவுஸ்க்கு வச்சுட்டா தப்பிச்சிடலாம். ஓகேங்க, நைபர் ஹவுஸு ஓகே வச்சாச்சு. ஓகேங்க காய்ஸ், ஒரு வழியாக எஸ்கேப் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அப்படியே கீழே குச்சிட வேண்டியது தான் போகிற வழியில் வண்டியில். இந்த டைம் குதிக்காமல் இருங்க, உங்களை வச்சு நம்புறீங்க. ஓகே, குதிச்சாச்சு. இது அப்படியே கழட்டி விட்டுற வேண்டியது தான். கேஜிக்கு போட்டு கழட்டி விட்டேன். ஓகேங்க, அவன் கத்துறான் எஸ் எஸ்ன்னு. எஸ் தேங்க்யூ, நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம் ஒரு வழியா. தப்பிச்சிட்டோம், நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம். தம்பிகளோ, என்ன தப்பிச்சுட்டு சந்தோஷத்தில் இருக்கீங்களோ? உங்களை விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் கடிச்சு கொல்ல போறேன். இந்த வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள இது தேவைதான். இதனங்க கீழே அனுத்தி அவன் ஒன்று போட்டு போயிட்டான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் கஷ்டப்பட்டு காப்பாற்றினா அதுக்குள்ளே போட்டான். அங்காஸ் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. நம்ம இந்த கேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இந்த கேமோட 4th, அதாவது 4வது சாப்டர் வேணும்னா ஐஸ்கிரீம் 4 அது வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய்.